தோழர் ராமசாமி அவர்களின் புதல்வன், தங்கமயிலின் எழுச்சி நாயகன், போராட்ட வர்க்கத்தின் போர்வால் தோழர் ஜோதிபாஸ் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் தங்கமயிலின் மீது கொண்டுள்ள அக்கறை மென்மேலும் உயர வேண்டும். அவர் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் தொழிலாளருக்கு நன்மையை, தங்கமயில் மக்களுக்கு நன்மையாகவே இருக்க வேண்டும். அவர் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும். தங்கமயில் பாதுகாப்பு குழுவில் அங்கம் வகித்து பதவி வகித்து கொண்டிருக்கும் தோழர் ஜோதிபாஸ் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அவர் புகழ் ஓங்க வேண்டும். அவர் எடுத்து வைக்கும் பாதைகள் நல்ல வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று கூறி அவருக்கு எங்களுடைய சூப்பர் சட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரஞ்சித் இப்ப பேசுறாங்க, எதிர்பார்த்தீங்க, நாடே எதிர்பார்த்தீங்க, இது நாட்டுக்கே போகுது இல்லையா? ಆಯ್ತು ಆಗ್ತಾ ಇದೆ அப்படியே நில்லு வெற்றி. பட் என்ன இருந்தாலும் என் காலேஜ் ஃப்ரெண்டோ நம்ம நண்பன் தான் ஃபர்ஸ்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. கையில் எடுத்து பெரிய பொண்ணு ஓகே பாட்டிக்கார ஒண்ணு போட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் சரி, அப்படியே இல்லாது அப்படியே ஒரு போட்டோ எடுத்துடலாம். ரஞ்சித் சார் ஜோரா பேசணும், கொஞ்சம் ஜோரா பேசணும். அன்பார்ந்த தங்கவயலில் வாழும் தங்க உள்ளம் கண்ட தோழர்களே, வியாபாரிகளே, வாலிப நண்பர்களே, இளைஞர்களே, இன்று 48ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள தோழர் ஜோதிபாஸுக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாட மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வயசு ஒரு எண்ணிக்கை இல்லை, ஆனால் இன்று தங்க வயலில் சிங்க குரலில் தங்க வயலுக்கு சொந்தக்காரராக இருக்க, சிம்ம குரலுக்கும் சொந்தக்காரராக இருக்க தோழர் ஜோதிபாஸுக்கு 48ஆம் ஆண்டு பிறந்த நாளை இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற அனைத்து தோழர்களும் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் வயசு தான் அவருக்கு ஏறின்னு இருக்க ஒழிய அந்த உணர்ச்சி, ஊர் மேலே இருக்கிற பற்று, ஜனங்க மேலே இருக்கிற அக்கறை, குறிப்பாக தொழிலாளர்கள் மேலே இருக்கிற அக்கறை இன்னும் குறையவே இல்லை. அது இன்னும் அதிகமாக இருக்குது. அவர் வயசு அதிகமாகுது, ஆனால் அதே மாதிரி ஜனங்க மேலே இருக்கிற அக்கறையும் ஜாஸ்தி ஆகினே போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு 48 கடந்து வந்தால் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோழர் அந்த நடக்கிறது, எக்ஸசைஸ் செய்கிறது, மக்கள்கிட்ட அணுகுமுறை இருக்குது, இதெல்லாம் இன்னும் மேலே மேலே இன்னும் உயரணும். அவர் கூட இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்பவுமே எந்த ஒரு காரணத்துக்கும் கூட நின்று, தோளோடு தோளா நின்று, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ தோழர் ஜோதி கூட இருந்து நாங்கள் இன்னும் மீண்டும் இந்த தங்கவயலுக்கு சேவை செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இந்த 48ஓட சேர்ந்து இன்னும் அவர் 100 ஆண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்து இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அவருக்கு வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இருக்கா இல்லையா தெரியல, ஆனால் எங்கள் தோழருக்கு 48ன்றப்போ எங்களுக்கு இன்னும் கம்மி தான் நினச்சின்னு நாங்கள் அவர் கூட சேர்ந்து நாங்கள் பயணிக்கணுன்ட்டு இன்னும் இந்த சர்வீஸு தங்கவயலுக்கு இன்னும் தோழர் ஜோதி சார்
தோழர் ஜோதி இன்னும் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் வேண்டிக்கிறோம். அவர் இன்னும் நீடோடி வாழணும்னு சொல்லிட்டு எங்கள் கிளை சார்பாக எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தோழர். சொல்லி போடுங்க கில்பர்ட்ஸ் கிளை சார்பாக தோழர் ஆனந்தன் மரியாதை செய்வார். மாரிகுப்பம் கிளை சார்பாக தோழர் ரணிதேவ் மரியாதை செய்கின்றார். ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் சார்பாக தோழர் சரண்யா அவர்கள் அன்பளிப்பு கொடுப்பார். ரஞ்சித் நீ பேசுற தங்கவயல் ಸಿಪಿಐ ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಜ್ಯೋತಿ ಬಸವರಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಶುಭಾಶಯ ಕಳಿಸಿದ್ದ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯ ಇನ್ನು 100 ವರ್ಷ ಬಾಳಿಡೆ ಅಂತ ಆಶೀರ್ವಾದ. நாளை அனுசரிப்பது பிறந்த நாளை அனுசரிப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மத்தியத்திலே அவ்வளவு பிரபலமாக எந்த தலைவரும் எந்த தொண்டனும் செய்வதில்லை. ஆனால் தோழர்கள் பொதுமக்கள் மத்தியிலே தலைவர்கள் மீது கொண்ட அந்த தோழர்கள் மீது கொண்ட அவர்களுடைய போராட்ட களங்களிலே அவர்களோடு இருக்கின்ற போது அதனால் ஈர்க்கப்பட்டு அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளிலே கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் கூட பிறந்த நாள் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். அந்த விதத்திலே 47 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாளை நான் அனுசரித்ததே கிடையாது. என் தந்தையாரும் சரி, எங்கள் இயக்கமும் சரி, நாங்கள் தெரிந்தவர்கள் வாழ்த்து சொல்லி முடிப்போம். ஆனால் இந்த 48ஆம் ஆண்டு இந்த அளவுக்கு நடக்கிறது என்று சொல்லுகின்ற போது அதற்கு முக்கிய காரணமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு தங்கவயலிலே உருவாக்கப்பட்ட பிறகு தங்கவயலிலே பல்வேறு மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து இன்றைக்கு செயல்படுகின்றோம். அதே நேரத்திலே இன்றைக்கு தோழர்களும் கூட ஒன்று திரண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த இடத்திலே என் தந்தையார் தான் இந்த சிறு கேட்க வைத்து ஒரு வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு விதம். இன்றைக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். தங்கவயலில் இருக்கக்கூடியவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு அணிதிரண்டு நின்றால் தங்கவயலுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும், தங்கவயலுடைய பிரச்சனைகள் தட்டி எழுப்பப்படும். அந்த சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டத்திலே நீயும் அங்கீகரிக்கப்படுவாய் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். அந்த சூழ்நிலை இந்த 48ஆம் ஆண்டிலே பிறந்திருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக சொல்லுகின்றேன். இந்த நாளில் தங்கவயலுடைய இந்த தங்கவயல் மண்ணை காக்கக்கூடிய இந்த தொழிலாளி குடியிருப்புகளை பாதுகாக்கக்கூடிய தங்கவயல் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தினப்பயணிகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தங்கவயலிலே ஒரு புதிய தொழிற்சாலை உருவாக்கி மீண்டும் பழைய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மக்களோடு இணைந்து போராட்ட களத்திலே நாங்கள் குதிப்போம். எங்களுடைய இந்த நாளில் நான் சொல்லுவது தங்கவயல் மக்களுடைய பிரச்சனைக்காக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணம் இருக்கிறது. அதனால் இந்த பிறந்த நாளுடைய அந்த நிகழ்வாக அடுத்த கட்ட போராட்டங்களிலே நாங்கள் களம் காண்போம் என்பதுதான் என்னுடைய மெசேஜ். 48 வயசாச்சுன்ட்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நான் அதில் 25 வருஷமா இவர் கூடவே இருக்கிறேன். அது ஒரு சில்வர் ஜூப்ளியாக நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறோம். ஆனால் இருந்தாலும் என் கடைசி உயிர் இருக்கிற மட்டும் என் தோழர் கூட நான் இருப்பேன். அது என் செங்கொடிக்காக இருப்பேன். அதில் என் தோழரும் என் செங்கொடிக்காக இந்த ஊருக்கு ஒழிக்கும். நாங்கள் வீட்டுக்கே வயசுது கிடையாது, இருந்தாலும் நாங்கள் ஊருக்கு ஒழிக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம்னு சொல்லி தோழர்களை இந்த பிறந்தநாள் வாழ்த்த என் தோழர் இல்லை, என் தளபதின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி என் தோழர் அவருக்கு என் மனமூர்வமாக என் கட்சி சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். விரும்பவில்லை. ஆகவே வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
கை பிடிச்சி வரட்டுமா? கொஞ்சம் ஊற்றுனா சர்வ கட்சிகளை ஒருங்கிணைத்து சமத்துவ சிந்தனையோடு தங்கவயலின் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பை உருவாக்கி இன்று 48ஆம் ஆண்டு பிறந்த தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமை இளைய தலைவர் தங்கவயலின் பாதுகாவலர் ஜோதி பாசு ஐயா அவர்களை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் செயல் தலைவர் ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா வாரிசுகள் பாசறைகள் இங்கே அவர்களுக்கு மாலையும் கேக்கையும் வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டு வார்த்தை பேசுங்க. சத்தமா பேசுறேன். அப்போ இவர் பேசுங்க. சத்தமா சொல்லுடு. சத்தமா சொல்லுங்க. ஆர்கே ஃபவுண்டேஷன் சார்பாக சார் வர முடியல கேட்குறாரு. சார் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, நான் போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. திருப்பூர் நாட்டு பண்ணல இருக்குது. நம்ம சேவ் கேஜிஎஃப் பிரசிடென்ட் சாருக்கு போயிட்டு ஒரு நம்ம டீமெல்லாம் கூப்பிட்டு ஒரு 100 பேர் போயிட்டு இது பண்ணுங்க, கார்லைசேஷன் பண்ணுங்க, பார்த்து விஸ்வாஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, அவர் தலைமையில் நம்ம வந்தோம். வந்து சாரை வந்து கார்லன் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்கே ஃபவுண்டேஷன் தலைமையில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். இதில் கலந்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி பெரியவர்களே, நண்பர்களே, நம்முடைய சீனியர் அட்வொகேட் அவர்களும் மற்றும் கம்பெனி சிபிஐயினுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியமான ஜோதி பாசி அவர்களுக்கு என்டிஏ சார்பாகவும் அட்வொகேட்டுகள் சார்பாகவும் அவர்களை வாழ்த்தி அவர்கள் என்னென்றும் இந்த தங்கவயல் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும், அவர் புகழ் என்றென்றும் இந்த மக்களினுடைய சேவை என்றென்றும் இருக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்தி அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இங்க பார்க்கணும் தம்பி, போட்டு இங்கே பாருப்பா, அது போட்டு இப்படி பார்க்கணும். back. கையில் பிடிச்சி தூக்கி
தம்பி அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க, அப்படியே ஒரு கோஷமாக சொல்லுங்க. ஏன்னா எதுக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க அது சொல்லுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுக்காக அதுக்காக வந்துக்கிறோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் தலைவர் மூத்த வழக்கறிஞர் ஜோதி பாசு ஐயா அவர்களுக்கு இளைஞர்களின் பாசறையின் தளபதிகள் இன்று பிறந்த நாளையொட்டி சால்வையும் ஆள் உயர மாலையும் பேட்டாவையும் அணிவித்து தங்களின் மகிழ்ச்சியை அவர் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாப்பா இருப்பா சாரதி கூப்பிட்டா போனோம்பா. ஆமா ரெண்டு வார்த்தை சொல்லு, ரெண்டு வார்த்தை அவர் பேசிட்டார், நீ சொல்லு. அவர் பேசிட்டாருப்பா, அவரே பேசுறத திருப்பி ஒருத்தருக்கு எத்தனை முறை எடுக்கிறது, நீ ரெண்டு வார்த்தை பேசு. தங்கவயல் ஈட்டி பிளாக் பகுதியின் இளைஞர் சமுதாயத்தின் எழுச்சி நாயகனாக விளங்கி கொண்டிருக்கிற ஆனந்த் அவர்கள் நமது தங்கவயலின் தளபதி ஜோதிபாஸ் அவர்களை வாழ்த்தி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கிறார். அப்படிதான் சரி. இப்படி திரும்பிங்க, இப்படி திரும்பிங்க, இப்படி. அவரு அந்த பக்கம் வர சொல்லுங்க சார். இது சொல்லுங்க, அதே மாதிரி இப்படி வாங்க சொல்லுங்க. இது என்னோட இப்படி குரல் மட்டும் வரட்டும். பேசுங்க, அங்கே கூட போகிறதா போங்க சத்தமா. தங்கவயல் தமிழ்ச்சங்க மூத்த தலைவர் சொல்லிட்டு அவங்கள பற்றியில் சொல்லிட்டு வந்து அவர் தலைமையில் வந்து அவருக்கு வந்து எழுச்சி நாயகன் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா கலையரசன் அவர்கள் தலைமையில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் நாளையின் எதிர்காலம் என்று கருதப்படுகிற தங்கவயல் இளைய தளபதி புரட்சி வீரன் அன்பு சகோதரர் ஜோதிபாசு அவர்களின் 48வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் நிலைநிறுத்தக்கூடிய சக்தியையும் பாராட்டி இன்று சால்வை அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயல் தலைவர் கமல் முன்சாமி, அப்பு ஜெயக்குமார், தீபம் சுப்பிரமணி, முன்னாள் ராணுவ வீரர் முருகன், கருணாகரன், இருதயராஜ் உள்ளிட்ட சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். நாமெல்லாம் வாழ்த்துக்களை சொன்னால் முக்கியிலே இருந்து நாம் அவரை வாழ்த்துகிறோன்றது அர்த்தம். ஜோதிபாசுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். மாரிப்பம் பகுதியில் இருந்து தான் எம்எல்ஏக்கள்லாம் உருவானாங்க. ஏஎஸ் பாசன், எம்பி நரசிம்மன், எஸ்ராஜ் கோபால், எஸ்ஆர் சண்முகம், இவங்கெல்லாம் மாரிப்பம் பகுதியில் தான் உருவானவங்க. அதே மாதிரி பிறந்தவர் தான் ஜோதிபாசு. அவரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அவரும் வருவார் அந்த பதவிக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மாரிபுத்தல் தான் எம்எல்ஏங்க. சாந்தகுமார் எல்லா எம்எல்ஏக்களும் மாரிபுத்தல் தான். அந்த வகையில் மாரிபுத்தல் சார்ந்தவர் தான் ஜோதிபாசு. அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜோதிபாசு அந்த ஜோதிபாசு போல பெருமையோடும் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் எதிர்கால மக்களின் நம்பிக்கையாகவும் அவர் வாழ்வார் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறேன்.
இல்லை அம்மா சென்டருக்கு அப்படி கொஞ்சம் ரைட் அதில் எது நல்லா இருக்கிறது கொஞ்சம் எதாவது திக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நல்லா இருக்குது சரி குழந்தை மறைக்கிறேன் அம்மாவை காமி மைந்தனே அரணி போற்றும் தலைவனே நீ வாழ்க வாழ்க மரக்காடு மன்றத்திலும் நீ வாக்காளர் இதயத்திலும் நீ தங்கவயல் உரிமையை காக்க உன் கையெழுத்து இயக்கம் உன் துணிச்சலால் பல பேர் தோண்டு போய் உள்ளனர். இனியும் அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள். காணும் காம ஜோதி பாசிவே வாழ்க நீ உன் துணிச்சல் வளர்க உன் கர்வம். நின்று வாழ்த்துற மாதிரி நீ வாழ்த்து. ரெண்டு வார்த்தை வாழ்த்து சொல்லு. வாங்கம்மா வாங்கம்மா அந்த பக்கம் இன்ஜினியர் வீட்டில் ஃபஸ்ட்டு இன்ஜினியர் எடுங்கடா ஏதோ மிஸ் ஆகுது. மிஸ் ஆகுது பெருசு ஊட்டுற மாதிரி எடுக்கணுமா? வா வா மாமா ஊட்டு. அது பாப்பா வந்து மொமெண்ட்லாமா போமா மொமெண்ட்லாமா அது மாமா மாமிக்கு ஓட்டு மாமா. ரைட் நீ விட்டு சார் இங்க பாருமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லுங்க மாமாக்குன்னு ஒரு உற்சாகமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஏய் நீயும் போய் நில்றா. இது வெட்டினா கெளிங்க ஜாஸ்தியா வரையா. தங்கவயலில் போராட்டங்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னிலை வைத்தவரை இன்ன வரைக்கும் என்றைக்குமே காலத்தால் அறியாத ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதர் ராமசாமின்னு சொன்னாக்கா தங்கவயல் முழுக்க தெரியும். தொழிற்சங்கத்தை சார்ந்த ஒரு தொழிலாளிக்கும் தெரியும்.
இன்னைக்கு தந்தை வழியில் சிறிய வயது முதல் அவருடைய பாதையை தேர்ந்தெடுத்து இவருடைய மார்க்கம் வந்து சிபிஐயாக இருந்தாலும் கூட தந்தையினுடைய லட்சிய வழியில் மக்கள் சேவையில் தன்னுடைய இன்னி வரைக்கும் கூட இன்னைக்கு வந்து அவர் இருக்கக்கூடிய வந்து தங்க வயலை காப்பாற்றுவோன்ற ஒரு கேஜிஎஃப் என்ற ஒரு இதுலையும் முன்னிலையில் வைத்து அவருடைய தலைமையில் இன்னைக்கு வந்து மைன்ஸ் மட்டும் இல்லை டிசிஎல் தொழிலாளர்களுடைய போராட்டத்தையும் அவர்களுடைய போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்கிறதுக்காக முழுவதும் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம சேவை செய்யக்கூடிய மனிதர். அவரை போலவே தந்தையை போல நீண்ட காலம் இவர் வாழ்ந்து 100 வருஷம் வாழ்ந்து தங்க வயல் மக்களுக்கு இவரால் தொழிலாளர் வர்க்கம் மட்டும் இல்லாமல் இந்த இனத்துக்குரிய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து இருக்கிற மாதிரி என்றைக்கு அவர் நீடூழி வாழ்ந்து இந்த மக்களுக்கு ஒரு விடிவெளியாக திகழ்வார் என்ற நம்பிக்கையோடு கூடிய இந்த பிறந்த நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஐயா ஒரு நிமிஷம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி நம்முடைய கோலார் தங்கையுடைய வக்கீலும் இளைஞர் முன்னோட்டுடைய தலைவருமாக திகழ் கொண்டிருக்கின்ற சகோதரர், என்னுடைய அன்புக்குரிய சகோதரர், என்னுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினருமான ஜோதிபாஸ் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கோலார் தங்கவையில் எந்த ஒரு தலைவரும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்கிறதுக்காக கூடிய எந்த தலைவரும் இல்லை. இன்றைக்கி இந்த இளைஞர் தலைவர் நீடோடி வாழணும், பல்லாண்டு வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி பல பிரச்சனைகளை முன்னிருந்து வழிநடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுடைய 10வது சிஏ பிளாக் சார்பாக 10வது சார்பாக அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுக்கிறோம். அதிமுக ஆபத்து, காங்கிரசுக்கு மோதல், இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் குடும்பங்களில் வீடுகளில் பயத்தை ஏற்படுத்திய காலகட்டம் இருந்தது. அதெல்லாம் மறைந்து அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் எல்லாம் இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று கட்சி பாகுபாடு இல்லாமல் சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரே நோக்கத்தோடு கேஜிஎஃப் சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பை தொடங்கி இன்றைக்கு வழக்கறிஞர் பாசமிகு சகோதரர் ஜோதிபாசு தலைமையில் இந்த இயக்கம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரின் தலைமையில் கட்சி கிடையாது, ஒன்றே ஒன்று சமுதாய நோக்கம். இந்த ஊர் என் மக்கள் என்ற நோக்கத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். எனவே இந்த கேஜிஎஃப் சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பில் நாங்கள் அவருக்கு வாழ்த்து மாலையையும் இதயபூர்வமாக பாராட்டி 48வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம். அவருக்கு அனைத்து அமைப்புகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமைப்பின் சார்பாக தனித்தனியாக சால்வைகளை அணிவிக்கலாம். முதல்வராக மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் தேசிய மன்றம் தலைவராக இருந்தாலும் சேவ் கேஜிஎஃப்பின் அங்கமாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த அமைப்பினுடைய ஜெய்சீலன் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார்.